இந்த பொண்ணுக்கு ஒரு குட்டி பாப்பா தங்கச்சியா பொறந்திருக்கா. வாவ்! அது ரொம்பவே அழகா இருக்குமா. உங்க 2 பேர் மாரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றா. கண்டிப்பா இது எங்க 2 பேரோட ப்ராடக்ட் தானே. இவ ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அந்த மிராக்கிள நானும் கொஞ்ச நேரம் வாங்கிக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அவளும் அந்த குழந்தைய வாங்கிக்கிறா. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தைய நான் என்னன்னு கூப்பிடுறதுமா? அப்படின்னு அவ கேட்கிறா. கிரேஸ் அப்படின்னு சொல்ல, ஓ! கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்பவே எக்ஸைட் ஆகுது. குழந்தைய பார்த்து அவ ரொம்பவே எக்ஸைட் ஆகுறா. சரி, சரி போதும். இதுக்கு மேல அவன நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க வாங்கிக்கிறாங்க. இல்ல அந்த குழந்தை என்னோடது. நான் தான் வச்சுப்பேன். எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சண்டை போடுது. இத அந்த நர்ஸும் பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க, அப்ப அவங்க தான் வந்து அவள காம்ப்ரமைஸ் பண்றாங்க. பாரும்மா, எனக்கும் இதே மாரி தான். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு தம்பி பொறந்தான். ரொம்பவே சந்தோஷமா நான் போயிட்டு அவன கொஞ்சிட்டு நான் வச்சுக்கிறேன்னு கேட்டேன். ஆனா, அவன் கிட்டத்தட்ட வருஷ கணக்கா அழுதுகிட்டே மட்டும் தான் இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பி நீங்களே வச்சுக்கோங்கம்மான்னு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி உன்னோட ஹேர் ஏன் இப்படி இருக்கு? உன்னோட ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே! செம்மையா இருக்கே உன் ட்ரெஸ்ஸு. செம்ம ஃபேன்சியா இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட பின்னி விட்டுட்டு அவள காம்ப்ரமைஸ் பண்றாங்க.